உங்க லட்சணம் தான் தெரியுதே. கமலாலயத்தில் பாஜக சீனியர்களை ரவுண்ட் கட்டிய BL சந்தோஷ். என்ன நடக்குது இங்க? கமலாலயத்தில் வைத்து ரெய்ட் விட்ட BL சந்தோஷ். நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. முதல்வர் விஜய் யாருமே எதிர்பாராத வகையில் பெரும்பான்மையோடு முதல்வரானார். ஆனால் மற்ற கட்சிகளின் நிலை மிகவும் மோசமாக போனது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக, பாஜகவின் நிலை இன்னும் மோசமாக போனது. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியை மட்டும் வெற்றி பெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட வெற்றி பெற முடியவில்லை. மேலும் கட்சியில் நீண்ட நாட்களாக சீனியர்களாக இருக்கும் வேட்பாளர்களான தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மிக மோசமாக தோற்று போனார்கள். இதற்கெல்லாம் காரணம் கட்சியினர் சரியாக வேலை செய்யவில்லை, எங்களுக்கு வரவேண்டியது வரவில்லை, நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் என்றெல்லாம் களத்தில் பல பாஜகவினர் புலம்புவதை கேட்க முடிந்தது. மேலும் பாஜகவின் வாக்கு வங்கி 11% இருந்து 2% குறைந்து போனது. நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றிவிட்டு அண்ணாமலையை மீண்டும் தலைவராக கொண்டு வர வேண்டும் என தமிழக பாஜக கட்சியினர் வெளிப்படையாக பேச துவங்கிவிட்டனர். இந்த நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சென்னை வந்திருந்தார். சென்னை வந்திருந்த அவர் கமலாலயத்தில் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகளை சந்தித்தார். அப்போது சந்தித்த அவர் கூறியது என்னவென்றால், தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என எங்களுக்கு நன்றாகவே தெரியும், அனைத்தும் எங்களுக்கு அறிக்கையாக வந்துவிட்டது, அதனால் இனிமேலாவது கட்சி வேலையை கவனியுங்கள், மாநிலத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் என கூறியுள்ளாராம். இது மட்டுமில்லாமல் இனிமேல் தமிழகத்தில் மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் இளைஞர்களுக்கு அரசியல் முன்னுரிமை என்ற நிலைப்பாடு இருப்பதாலும், தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய இளைஞர்களால் மட்டுமே முடியும் என்பதாலும் சீனியர் நிர்வாகிகள் வழிவிட வேண்டும் எனவும், இனிமேல் பாஜகவில் இளைஞர்களை பெரும் அளவில் களமாட வைக்க வேண்டும் எனவும் டெல்லி பாஜக முடிவெடுத்திருப்பதாகவும், அதன் வெளிப்பாடு தற்போது BL சந்தோஷ் அந்த நிர்வாகிகளை சந்தித்தது எனவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் விரைவில் மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் நிறைய மாற்றங்களை தமிழக பாஜகவில் எதிர்பார்க்கலாம். தமிழக பாஜகவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் TN சேனலை ஃபாலோ பண்ணுங்க.